அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளில் யாராவது ஒரு நபர் நம்ம பெற்றெடுத்த தாயை திருமணம் செய்ய விரும்புவோமா? இது என்ன ஒரு கேள்வி. விரும்ப மாட்டோம். ஆனால் ஒரு பாவத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை உதாரணமாக சொல்கிறாங்க. அந்த பாவத்தை செஞ்சால் அவன் பெத்தெடுத்த தாயை திருமணம் செய்ததற்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாகரிகமாக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அது என்ன பாவம்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல இம்ரான் 130வது வசனத்தில் அந்த பாவத்தை இவ்வாறு குறிப்பிடுவான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, லா தஅகுலுர் ரிபா அல்ஆஃபம் முலாஃபதன், உங்களுடைய பொருளாதாரங்களை பன்மடங்கு ரெட்டிப்பாக்கி தரக்கூடிய அந்த வருவாயின் மூலமாக வரக்கூடிய வட்டியின் மூலமாக நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் அல்லவா? அவ்வாறு அந்த வட்டியின் மூலமாக சாப்பிடுவதை தன்னுடைய தாயை திருமணம் செய்வதற்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸை நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜா, தபரானி போன்ற ஹதீஸ் நூல்களில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அர் ரிபா சலாசத்தும் வசபூன பாபா, வட்டி இருக்குதுல்ல, அதுக்கு 73 வாசல்கள் இருக்கிறது. அதுக்கு பல பேரோட நம்மளை எல்லா விதத்திலும் கவரக்கூடிய அளவுக்கு பல பேரோடு அது வரும். வெளிப்பார்வையில் அது வட்டி மாதிரி தெரியாட்டாலும் கூட அது வட்டி தான். 73 பேரோடு அது வரும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஐசருக, அதில் ரொம்ப தாழ்ந்த பகுதி தெரியுமா? அதிலே ரொம்ப தாழ்ந்தது தான் உன்னுடைய தாயை திருமணம் செய்வதற்கு சமம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய தண்டனையை பாருங்கள். அதிலே மிக உயர்வானது பெரியது என்ன தெரியுமா? நீ கொடுத்த அந்த வட்டி தொகையை வசூல் செய்வதற்காக வேண்டி உன்னுடைய சகோதரன் என்று பார்க்காம அவன் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த மானத்தை எல்லா மக்களும் முன்னால் வாங்குறீர்கள் அல்லவா? அதுதான் மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு வட்டி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம பேப்பர்களில் நிகழ்வுகளெல்லாம் நிறைய பார்ப்போம். இந்த மாதிரி கந்து வட்டியின் காரணமாக நிறைய நபர்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணுவாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பெரிய ஒரு விஷயமாக, பெரிய பாவமாக சொல்கிறாங்க. இது போன்று நான் அந்த வட்டி எந்த விதத்தில் வந்தாலும் அதனை தவிர்த்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.